2024 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட ராகுல் காந்தி வயநாடு மற்றும் ரேபரேலி தொகுதிகளில் வெற்றி பெற்றார். ஒருவர் 2 தொகுதிகளில் எம்பி பதவி வகிக்க முடியாது என்பதால் வயநாடு எம்பி பதவியை ராஜினாமா செய்த ராகுல் காந்தி ரேபரேலி தொகுதியில் மட்டும் எம்பியாக நீடிக்கிறார். இந்த நிலையில் வயநாடு தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பிரியங்கா காந்தி களமிறங்கினார். முதல் முறையாக தேர்தல் அரசியலுக்குள் நுழைந்துள்ள தன் தங்கைக்கு ஆதரவாக ராகுல் காந்தியே நேரடியாக களத்தில் இறங்கி வாக்கு சேகரித்தார். வயநாடு தொகுதியை பிரியங்கா காந்தி கைப்பற்றுவாரா என்ற எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் நிலவி வந்தது. தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்து முன்னிலை வகித்து வந்த பிரியங்கா காந்தி இறுதியாக 6,22,338 வாக்குகள் பெற்று 4,04,619 வாக்குகள் வித்தியாசத்தில் அமோகமாக வெற்றி பெற்றுள்ளார். அதே சமயம் அவரை எதிர்த்து போட்டியிட்ட சிபிஐ வேட்பாளர் சத்யன் மோகேரி மற்றும் பாஜக வேட்பாளர் நவ்யா ஹரிதாஸ் ஆகியோர் தோல்வி அடைந்துள்ளனர். பிரியங்கா காந்தி தனது முதல் தேர்தலிலே தனது அண்ணன் ராகுல் காந்தியின் சாதனையை முறியடித்துள்ளார். 2024 மக்களவைத் தேர்தலில் ராகுல் காந்தி 3,64,422 வாக்குகள் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றி பெற்ற நிலையில் பிரியங்கா காந்தி 4,04,619 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.